கூடாதுன்னு சொல்லிருக்கேன். எடு காசு எடு. இங்க பாரு என்ன இங்க பாருங்க. காசு எடு. எங்கடா காசு? கூட்டு வாங்க. ஐஸ்கிரீம் கொடு. ராஜா இங்க பாரு, இனிமே காசு கொடுத்து தான் ஐஸ்கிரீம் வாங்கணும், பிச்சை எடுக்க கூடாது ராஜா, புரிஞ்சுதா? காசு போறியா? இனிமே நான் அடிக்க மாட்டேன், நீயும் பிச்சை எடுக்காத. ஓடு 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 ஓடு. என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சேன் சாமி, அப்படியே நீ வளர்க்கிற சாமி. சாமி, இந்த மண்ணில பிறந்த எந்த பிள்ளையும் நான் பிஞ்சு கைய பிச்சைக்காக நீட்டப்படாது சாமி. சாமி, நான் ஏன் சொல்றேன்னா சாமி, பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட்டா எந்த தேசமும் உருப்படாது சாமி. சரியா சொன்ன தாயா, நிச்சயம் உருப்படாது. ஆமா சாமி. என்னம்மா என்ன? சாமி, என் புருஷன் இந்த ஊருக்கு வந்துருச்சு சாமி. எப்படிமா சொல்ற? இதோ இப்பதான் அந்த ரோட்டு வழியா போயிட்டு இருக்கு சாமி. சாமி, என் புருஷன் நீங்க பார்த்தா என் பிள்ளையோட படிப்பு போயிடும் சாமி. இத்தனை நாளா நான் பட்ட பாடெல்லாம் போயிடும் சாமி. சாமி, நான் போறேன் சாமி, இந்த ஊரை விட்டே போறேன் சாமி. ரொம்ப நாளைக்கு திரும்ப மாட்டேன் சாமி. சாமி, என் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் சாமி. நல்லா பாத்துக்க சாமி, நல்லா பாத்துக்க சாமி. வர்றவங்கள கவனி. என்ன சார் வேணா? என்ன இருக்கு அது சொல்லு. இட்லி, தோசை, வடை, பொங்கல், கறி வறுவல், கோழி வறுவல், கோழி குருமா, கறி குருமா, இதுல எது வேணும்? மூளை இருக்கா? அதுதானே சார் இல்ல. என்னய்யா, இந்த வட்டாரத்திலேயே ஒரு கடையில கூட மூளை இல்ல. உங்ககிட்டயாவது இருக்குன்னு நம்பி வந்தேன், நீயும் மூளை இல்லைங்கிற. என்ன சார் பண்றது? இதுவரைக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் மூளை இருந்தது, உங்களுக்கு தான் இல்ல. ஆஹா, வர வேண்டும் வர வேண்டும். மாணவ மணிகளே, என் தங்கங்களே. மணி, மாணவர்களை தனியா கவனிடா. என்னையா இது? மாணவர்களை வாங்க வாங்க தாங்குற, மாணவர்களுக்கு எல்லாமே பாதி விலை கொடுக்குற. மற்றவங்க மேல உனக்கு என்னையா கோபம்? அப்படி தோழரே, மற்றவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. மாணவர்கள் என்றால் எனக்கு அவ்வளவு பற்று, பாசம், பரிவு. ஏன்? மாணவர்கள் அல்லவா இந்நாட்டின் வருங்கால விஞ்ஞானிகள். மாணவர்கள் அல்லவா இந்த நாட்டின் வருங்கால டாக்டர்கள், இன்ஜினியர்கள். நவ இந்தியாவை சிருஷ்டிக்க போகும் சிற்பிகள் அல்லவா இந்த மாணவ சிங்கங்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் கல்லூரிகளில் இடம் கிடைக்காமல் கஷ்டப்படுவதை பார்த்தால் என் கண்கள் கலங்குகின்றன. அவர்களிலே சில ஏழை மாணவர்கள் டீ குடிக்க கூட வழி இல்லாமல் சோர்ந்த முகத்தோடு வருவதை பார்த்தால் என் உள்ளம் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. ஏன்? என் தாயின் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன், வரப்போகும் பொது தேர்தலில் நான் எம்எல்ஏவாக நிற்க முடிவு செய்து விட்டேன். அதில் மட்டும் நான் ஜெயித்து விட்டால் ஒரு கல்லூரி கட்டி அதிலே மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச சாப்பாடு, ஏன் சினிமா, நாடகம் வரை எல்லாமே இலவசமாக ஏற்பாடு செய்வேன். இது சத்தியம். நீங்க கண்டிப்பா இந்த தேர்தலில் இல்லைங்க சார். மாணவ சமுதாயமே ஒண்ணு சேர்ந்து உங்களுக்காக பாடுபட்டு இந்த தேர்தலில் உங்களை வெற்றி பெற செய்யும். நீங்க தைரியமா இல்லைங்க சார். ஆஹா, என் மாணவ தங்கங்களே. பிள்ளைங்க கான்வென்ட்ல இருந்து வந்துட்டாங்க. ஓ, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா? கொண்டா 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 கொண்டா. லட்சுமி, கொரப்பைய பிள்ளைக்கு படிப்பு வருமானு சந்தேகப்பட்டனே. என்ன மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? என்னங்க? எதுலயும் 90க்கு குறைச்சல் இல்லை. நீ பெத்த பிள்ளை 47, 46, 45, 40. பயப்படாத, பாஸ் பண்ணிட்டு வா. அதனால என்னங்க, நமக்கு பெருமை. இந்த பையன் நல்லா படிச்சு முன்னுக்கு வர்றதுல தானே. நல்லா படிக்கிறதா? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏலே, எழுத்தாளன் பெற்ற செல்வமே, வெறும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கடா. உன் தம்பியை பாரு, எல்லாத்துலயும் 90க்கு குறையாம வாங்கி உன்னை ஜெயிச்சுட்டான். படிப்புல மட்டும் இல்லப்பா, விளையாட்டுலயும் ஜெயிச்சிட்டான். கப் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. விளையாட்டுலயும் ஜெயிச்சு கப் வாங்கியிருக்கானா? எங்க எங்கயா? எடையா எடையா? சீக்கிரம் சீக்கிரம் கொண்டாயா கொண்டாயா கொண்டாயா. அடே டே டே டே, பேஷ் 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 பேஷ். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பேஷ் பேஷ் பேஷ். வெரி குட் வெரி குட். ராஜா, நீ இனிமே கப்பு வாங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு அப்புறம் கப்பு. ஏன்பா? அங்க அலமரியை பாருப்ப, அதுல இடம் இருக்கா? இல்லப்பா. அதனால நான் இன்னொரு அலமாரி வாங்குற வரைக்கும் ஆகுது கப்பு வாங்காம கம்முன்னு. எப்படி
என்ன லட்சுமி லட்சுமி கொஞ்சம் நில்லு சொல்றேன். என்ன இது பைத்தியக்காரத்தனம்? ஏன் இப்படி உனக்கு பொங்கிக்கிட்டு வருது? ஓஹோ, நாம பெத்த பிள்ளை ஒரு பரிசு வாங்கலையே, வளர்த்த பிள்ளை இப்படி எல்லாத்துலயும் முதல் தரமா வந்து நிக்கிறானுங்கிற நினைப்பேன். ஏங்க நீங்க என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? நான் அப்படி நினைக்கிறவளா? அப்ப ஏன் திடீர்னு உனக்கு இந்த கலக்கம்? அதுவா, இந்த பயலோட பிஞ்சு பருவத்துல அவன் பள்ளிக்கூடம் போற காட்சியை பார்க்கணும்னு அவன் அம்மா கிடந்து துடிச்சாளே, இப்ப எல்லாத்துலயும் முதல் மாணவனா தேறி இவ்வளவு கப்புகளை வாங்கிட்டு வந்து நிக்கிற காட்சியை பாக்குறப்போ வளர்த்த எனக்கே மனசு இவ்வளவு பூரிக்குதுன்னா அவனை பெத்தவ பார்த்தா எப்படி எல்லாம் கடந்து குதிப்பான். அதுக்கு கொடுத்து வைக்காம எங்க சுத்திட்டு இருக்காளோ என்னமோங்கிற நினைப்பு வந்துடுச்சுங்க. இதுதானா? அவசரப்படாத. அவ இவனை பாக்குற நேரம் இன்னும் வரல. இப்ப படிச்சுக்கிட்டான்னு இருக்கிறான். படிப்புக்கு அப்புறம் உத்தியோகம், உத்தியோகத்துக்கு அப்புறம் சம்பளம். அந்த நேரத்துலதான் அவ இவனை பார்க்கணும். அப்பதான் நாமும் இவனை அவகிட்ட ஒப்படைக்கணும். பாத்தியா, இந்த பைய எல்லாத்துலயும் முதல் மார்க் வாங்கிட்டு வர்றான். எல்லா பரிசுகளும் இவனே எடுத்துட்டு வர்றான். இந்த திருஷ்டின்னு சொல்றான் பாரு, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் புள்ள விஷயம் பாரு, எவன் கண்ணு பட்டுக்குமோ ஒரு திருஷ்டி சுத்தி போடு. ராஜா ராஜா, என்னப்பா? லட்சுமி லட்சுமி சீக்கிரமா நிறுத்துமா. ஏன்பா? தம்பிய இன்னைக்கு மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்க. போய் அந்த விழாவையும் முடிச்சிட்டு வந்துடும். அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரேடியா சுத்தி போட்டுடு. ஏயா, உன்னை மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்களா? ஆமாப்பா. நீ தலைவர் பரம்பரை தாண்டா கண்ணா. வணக்கம். எனது அன்புக்குரிய மாணவ சகோதரர்களாகிய நீங்கள் அனைவரும் ஏகமனதாக மாணவ தலைவனாக என்னை தேர்ந்தெடுத்தது குறித்து எனது இதயம் கரைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்புமிக்க இப்பதவிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று தெரிந்தவுடன் சில மாணவ நண்பர்கள் என்னை அணுகி நாம் அரசியலில் தீவிரமாக இறங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் தாழ்மையோடு ஒன்று சொல்கிறேன். மாணவர்களாகிய நாம் நமது கடமையை உணர்ந்து முழு மனத்தையும் படிப்பில் செலுத்தி படித்து முன்னேறுவதை காட்டிலும் ஒரு பெரிய சேவையை இந்த நாட்டிற்கு செய்துவிட முடியும் என்று என்னால் நினைக்கவே முடியவில்லை. அப்படியும் நாம் ஏதாவது ஓய்வு நேரத்தில் தொண்டு செய்ய வேண்டி விரும்பினால் எத்தனையோ வழிகள் இருக்கிறதே. உதாரணமாக பெண்கள் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் சேரி, குப்பம் முதலான இடங்களுக்கு சென்று ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தங்களது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக்கிக் கொள்கின்றனர். அது போன்ற சேவைகளை நாம் ஏன் மேற்கொள்ளக்கூடாது? மாணவ நண்பர்களே, சேரிக்கும் குப்பத்திற்கும் பிறகு சொல்வோம். முதலில் நமது கல்லூரிக்கு அருகில் ரிகார்டர், அதாவது இசைத்தட்டு நடம் என்ற பெயர் நடந்து கொண்டிருக்கும் ஆபாச நடனத்தை முதலில் தடுத்தாக வேண்டும். எதற்கும் தயார். பம்பரத்தை போல இருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா, அதற்கும் தயார். எதற்கும் தயார். காலேஜ் பசங்க எல்லாம் கலாட்டா பண்றதுக்கே வந்திருக்கானுங்களா? நீ போய் எம்எல்ஏவை கூட்டு வா. யார் நீங்களா? என்ன சமாச்சாரம்? சார், நான் மாணவர்கள் தலைவன் சார். அப்படியா? வெரி குட் வெரி குட். என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல சார், எங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இந்த ரிகார்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதனால எங்களால படிக்கவோ பேசவோ முடியறதில்ல. அதை தயவு செய்து நிறுத்துங்கன்னு சொல்றதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம் சார். வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானே? யார் இங்க ரிகார்ட் டான்ஸ் நடத்துறது? ஓஹோ, நீங்க தானா? நிறுத்திருங்க. நிறுத்த முடியாது வாத்தியார. ஏன் வாத்தியார? அது நடத்துறது வேற ஆளுங்க. யாரு? அதை சொல்ல முடியாதுங்க.
இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் தனியா வர்றீங்களா? யாரு? எம்எல்ஏ. யாரு? எம்எல்ஏ சார். இந்த ஆபாச நடனத்தை எம்எல்ஏ நடத்துறாரா? ஆமாயா, நான் தான் நடத்துறேன். என்ன விஷயம் சார்? ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இந்த டான்ஸ் நடக்கிறதுனால மாணவர்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அப்படியா? தயவு செஞ்சு அதை நிறுத்திருங்களேன். மாணவ மணிகளே, என் தங்கங்களே, நான் ஏன் இந்த நடனத்தை நடத்துகிறேன்? உங்களுக்கெல்லாம் BA வரை இலவசமாக படிப்பதற்கு ஒரு கல்லூரி கட்டித் தருவதாக வாக்களித்திருந்தேன் அல்லவா? எம்எல்ஏ சார், ஏன் சார்? நீங்க கல்லூரிய மெதுவா கட்டி கொடுங்க. ஆனா ஆபாச நடனம் ஆடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு இடுப்புல ஒரு முளை துணியை முதல்ல கட்டி விடுங்க. அது கல்லூரி கட்டுறத விட ரொம்ப புண்ணியமா இருக்கு. என்ன சார்? இங்க வாங்க. ஐயா, அந்த சின்ன பையன் ஏதோ சொல்றானா, நீ ரசிக்கிறியே, என்ன அர்த்தம்? இந்த சின்ன பையங்கள்லாம் ரசிப்பாங்கன்னு தானே நீ ஹாஸ்டலுக்கு பக்கத்திலே நடத்துற. இந்த பாரியா, மாணவ பருவத்துல கவர்ச்சி விரும்பாங்க, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா இந்த கர்ண கடூரமான ஆபாசத்தை யாரும் விரும்புறதில்லைன்னு அந்த பையங்க கத்துனதுல இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டியா? நான் யார் தெரியுமா? யாரு? ராயல் ஃபேமிலி. நிறுத்தியா? நீ டீ கடை வச்சிருந்தப்ப எங்க அப்பா என்ன தூக்கிட்டு வந்து மசால் வடை வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்கிட்டயே நீ ராயல் ஃபேமிலிங்கிறியா? இத பாரியா, ஆபாச நடனம் எங்க நடந்தாலும் அதை நிறுத்தும்படியா எங்களுக்கு மேலிடத்து உத்தரவு இருக்கு. நீ ஒரு எம்எல்ஏங்கிறதுனால உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இதை நிறுத்தல, இந்த குரூப்பை மட்டுமில்ல உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன். இங்க விட்டுறியா? எம்எல்ஏ சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. நாங்க வேற ஊருக்கு போய் பொழப்ப நடத்திக்கிறோம். எந்த ஊர்ல இதை நடத்தப்படாது. ஏம்மா, நீ ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு இல்ல? இவ்வளவு ஆம்பளைங்களுக்கு எதிரில அவுத்து போட்டு ஆடுறியே, இது உனக்கு அசிங்கமா இல்ல? யோ, நான் தமிழ்நாட்டு பொண்ணு இல்லையா, பையன்தாயா. வாயா போவோம். பாத்தீங்களா சார், ஒரு பையனுக்கு பொம்பளை விஷத்தை போட்டு சிங்கப்பூர் சித்திரலேக்கான விளம்பரம் பண்ணி இப்படி ஆபாச நடனம் நடத்துறாங்களே, இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா சார்? இத பாருப்பா, அவன் ஒரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏவா இருந்தா கட்சி மேலிட தலைவர்கள்கிட்ட சொல்லலாம், கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள அவனை கொண்டு வர முடியும். அவன் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ, சுயேட்சை எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கான்.